ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் தேவிப்பட்டினம் ரவிச்சந்திரன். என்னடா எங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு போகலையே அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை ஊரில் தேவிப்பட்டினத்தில் இருக்கலாம், இல்லை கேரளாவில் இருக்கலாம்னு நினைப்பாங்க நிறைய பேர். பட் இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து தேவிப்பட்டினத்துலேருந்து கேரளா வந்தாச்சுங்க. வந்துட்டு இப்போ வயநாட்டில் சுல்தான்பத்தியில் இருக்கேன். வியாபாரத்துக்கு வந்த இடத்துல தான் உட்காந்துருக்கேன். ஏன் அப்படி உட்காந்துருக்கீங்க வியாபாரத்துக்கு அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிச்சுங்க. இப்போ கேரளாவில் மழை டைம் தான். இப்போ ஆடி மாதம் நல்லா மழை பெய்யும். மழை டைம் தான். ஒரு கடையிலேருந்து உட்காந்து இருக்கேன். இந்த பாருங்கள் கடையை பாருங்கள். கடையில் உட்காந்துருக்கேன். அந்த கடையில் பூட்டிகிட்டு எங்கேயும் போயிட்டாங்க இருக்குது. சின்ன பொருள் பெட்டிக்கிற மாதிரி தான். சரி, எங்கிட்ட பார்த்தீங்கன்னா வயல் மழை இப்போ கொஞ்சம் நின்னதுக்கப்புறம் தான். ஏன்னா மழை டயத்தில் நம்ம இப்போ பேசி வீடியோ போட்டாலுமே கேட்காது. அதனால் பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் குறையட்டும் உட்காந்துட்டு இருந்து மழை நின்னதுக்கப்புறம் தான் லேசாக வெயில் அடிக்க மாதிரி இருக்குது. அதனால் சரி பேசி விட்டுடலாம் அப்படின்ட்டு தான். இங்கே பாருங்கள் காஞ்சி தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணி இடக்கு பார்த்திங்களா, அங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட். ஓகேவா, ஃபாரஸ்ட்டு வயல். சரிங்களா. சரி, விஷயத்துக்கு வருவோங்க. அதாவது ஊர்லேருந்து வந்திருந்தேன். ஊரில் போய்ட்டு சரி வியாபாரத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு வரேன். நான் எப்போயும் வர்றது தான். அப்போ வரும்போது ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா என்னென்னு கை நீட்டத்துக்கு போவேன். அதாவது எப்போ வந்தாலும் ஒரு அமைச்சு இருக்கும். அந்த அமைச்சிட்டு போய் அமைச்சு கை நீட்டம் கொடுங்க. அந்த கை நீட்டை வாங்கிட்டு அப்புறமா வியாபாரம் பார்த்துட்டே இருப்பேன். இருக்கிற வரைக்கும் ஒரு மாதமோ 2 மாதமோ இல்லை 10 நாளோ 20 நாளோ அப்படியே வியாபாரம் பார்த்துட்டே இருப்பேன். கொஞ்சம் நல்லா வியாபாரம் ஓடுற மாதிரி எனக்கு தெரியும். அதான் நம்பிக்கைன்னு என்னை பொறுத்தளவுக்கு உண்மைதான் நான் சொல்லுவேன். சரிங்களா. அதை கை நீட்டம் முதல்ல ஒரு ஆள் கை நீட்டம் கொடுக்காங்க. அதேமாதிரி ஒரு ஆள் எல்லோரும் சொல்லுவாங்க கை தூக்கி விட்டாங்க. இன்றைக்கி ஒரு ஆளை கூட்டு போய் வியாபாரத்தை காமிச்சு விட்டாங்க, ஒரு ஆள் இடத்த காமிச்சு விட்டாங்க, ஒரு ஆள் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்டாங்க, நீங்கள் நல்ல லெவலில் நல்ல நிலைமையில் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பார்த்திங்களா. அந்த மாதிரி கை நீட்டம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்கள்ட்ட எப்போயும் வந்து கை நீட்டம் வாங்குவேன். கை நீட்டம் வாங்கிட்டு எப்போயும் வந்து வாங்குவேன். இங்கே பாருங்கள் பாத்திரம் இருக்குது. சரிங்களா. அதேமாரி கை நீட்டம் வாங்கணும்னு சொல்லி வந்தேங்க. அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போயும் வந்தாலும் கை நீட்டம் கொடுப்பாங்க. ஒரு 10 நாளும் கொடுப்பாங்க. வயசான ஆள் தான், வயசான ஒரு அம்மா தான். கை நீட்டம் கொடுப்பாங்க. இந்த வட்டம் வந்த உடனே கை நீட்டத்துக்கு வந்தேன். எப்போ கூட வந்தால் எப்போ கூடைக்கு வந்தால் எந்த உண்டாவானா எனக்கு கொஞ்சம் காணி அப்படின்னுச்சு அந்த அம்மா. நான் சொன்னேன் ஏம்மா எப்போனாலும் வந்தேன்னா கை நீட்டத்துக்கு ஏதாவது கை நீட்டம் கொடுக்க வேண்டியதுனா எப்போ வந்தால் நான் எங்கேருந்து தருவேன் கை நீட்டம். நானே எனக்கு வெத்தலை அவங்க கூட துட்டில்ல, அதனால் நான் என்ன செய்யட்டும் அப்படின்னுச்சு. சரி வெத்தலை அவங்க துட்டில்லையா, அப்போ வேணா நான் வேணா 10-20 ரூபா தாரேன் அப்படின்னு இருந்தால் கொடு அப்படின்னுச்சு. நானும் ஒரு 20 ரூபா கையில் கொடுத்தேன் வெத்தலை வாங்கிறதுக்கு. இங்கே உள்ள நிறையா வெத்தலை போடுவாங்களா வயசானம்மா, 50 ரூபா 100 ரூபா கொடுக்குற நிறையா பேர் கேட்பாங்க. நான் அதையும் சொல்லி போட்டேன். சரிங்களா, ஒரு 20 ரூபா கொடுத்தேன் சும்மா சரி அப்படின்ட்டு. அது என்ன செஞ்சு சரி ஏதாவது வந்துட்டு நீ எப்போயும் வர்ற ஆள் 10 வெத்தலைக்கெலாம் காசு சில்லற கொடுக்கையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கை நீட்டம் காசு திரும்ப நான் கொடுக்க முடியாது, அந்த காசு எனக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு ஒரு கை நீட்டம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அதை சொல்கிறேன், காமிக்கவும் செய்கிறேன். சரிங்களா, என்கிட்ட இருக்கத்தானே கொடுக்க முடியும் அப்படின்னாங்க. சரி கொடுங்கம்மா கை நீட்டம் கொடுங்கண்ணே. அதை வந்து பாருங்கள், உங்கள்கிட்ட நேரடியாக காமிக்கிறேன். இங்கே வாங்க. இது பாத்திரங்க வியாபாரத்துக்கு வந்த இடம். இந்த கை நீட்டத்தை கொடுத்துருக்கு பாருங்கள், காமிக்கிறேன். அதாவது என்னடா வீடியோ கிடுக்கிடுன்னு ஆடுது ரவியன் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிக்க ஆளுங்க சிங்கிளாக ஒத்தையில் தானே இருக்காது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். புதுசாக வந்த உறவுகளுக்கும் தெரியாது. சரிங்களா, புதுசாக வந்த உறவுகளுக்குலாம் தெரியாது எல்லாருக்குமே. ஓகேவா, இதுப்பா தெரியும்னு நினைக்கிறேன். கை நீட்டத்துக்காண்டா 2 மரத்துல மாங்காய் பறித்து கொடுத்துருக்குங்க கை நீட்டத்துக்கு. இங்கே இருங்க, இதான் இதை கொண்டு வச்சுக்கோ, கை நீட்டத்துக்கு வேறு ஒன்றும் இல்லை, இதை கொண்டு அப்படின்னு 2 மாங்காய் கொடுத்துருச்சு. சரிங்களா, இந்த மாங்காய் கொடுத்துட்டு வீட்டில் குழம்பு வச்சுக்கோ, இல்லை எங்கேயாவது கடையில் வேணாலும் கொடுத்துட்டு போ, என்ன கை நீட்டம் இல்லை அப்படின்னுச்சு. சரிம்மா இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டு தவறுங்க உள்ளே வச்சாச்சு. சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு. சரி பாவம் அப்போ வீட்டுக்கு கொண்டு போய் மாங்காய் வைப்பில குழம்பு வைப்பில அது இப்போல்லாம் கூட்டுக்கு அது வேணும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் என்ன அவங்க சொன்ன மாதிரி என்ன அநியாயமாக நடக்குன்னு பாருங்கள். ஒரு டப்பாவும் கொடுத்துச்சு கை நீட்டத்துக்கு, பழசுக்கு கொடுத்துட்டு. இங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லாமல் இந்த இது கொடுத்துச்சு, ஒரு தேங்காய் தூக்கி கொடுத்துருச்சு. இதுதான் கை நீட்டம்னு. ஏம்மா முதல்ல கை நீட்டத்துக்கு தேங்காய் மாங்காவும் கொடுத்தா இப்படி அப்படின்னு கேட்டேன். அப்படியே அப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் இங்கே இருங்க உள்ளே போய் 2-3 டோர்ச் லைட்டு பழசு இதாவது கை நீட்டம் தானே வேணும், சும்மா இப்படி விட முடியும்னு சொல்லி அந்த முதல்ல இல்லைன்னு சொல்லிச்சு. அந்த சில்லறை கொடுத்த உடனே 20 ரூபா கொடுத்தோன்னே இதெல்லாம் பெருக்கி கொடுத்து இதையும் கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுச்சு. ஒரு தேங்காய் இதெல்லாம் கொடுத்து விட்டுச்சு. சரிங்களா, நானும் சரி இருக்கட்டும், நான் வேண்டாம்னே இல்லை, எங்கிட்ட நிறைய மரம் 2-3 மரம் இருக்குது, நிறைய விழுந்து கிடக்கு, நாங்கள் என்ன ஆட்டத்தான் செய்வோம், ஒன்று கொண்டு போ என்ன செய்யப்போ வர்றதை நினச்சி நான் எனக்கு எதுக்கு நானே ஒருத்தர் சிங்கிளாக இருக்கேன். இப்போ இருக்க
அரைச்சலாம் வைக்கிறது கம்மி தான். ஊரில் போனால் தான் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு வேண்டாம் அப்படின்னு அதை கொடுத்து விட்டுச்சு. சரிங்களா. சரி வேண்டாம் எனக்கு சொல்ல யாராவது போனால் யாராவது கேட்டாங்கன்னா போகிற இடத்துக்கு வியாபாரத்துக்கு போகும் பார்த்தீங்களா, ஏதாவது காலையில் வியாபாரத்துக்கு போகும் போகிற இடத்துல யாராவது கேட்டாங்கன்னா தூக்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் இது வரைக்கும் இதுன்னு இல்லை, சாதாரண 1-2 பேர் ஒரு மாங்காய் இருந்தாலும் சரி, ஒரு பலாப்பழமாக இருந்தாலும் சரி, ஏதாவது கொஞ்சம் திங்கக்கு ஒரு ஆசைப்பட்டு வாங்கினோம்னா இதை கொண்டு யாராவது கொடுத்துக்கலாம், ஏதாவது காலனியில் கொடுத்துக்கலாம். பெரிய ஒரு வீட்டுக்காரங்க கொடுப்பாங்க. சின்ன சின்ன வீடுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் யாராவது இல்லாட்ட இருக்காங்கன்னா போய் கொடுத்துட்டு போயிடும். அதுமாதிரி மத்தியான டைம் பார்த்திங்கன்னா மத்தியானம் சாப்பிட அதாவது மத்தியானம் சாப்பிட சொல்லுவாங்க வேண்டாங்க அப்படின்னோம்னா, இல்லை மத்தியானம் சாப்பிடாம எப்படி இருப்பீங்க, ஏதாவது கொடுங்க, ஏதாவது பட்னியாக நடக்க வேண்டாம்னு சொல்லி வாழைப்பழம் எதாவது கொடுப்பாங்க. வீட்டில் இருக்கிறதுனா வாழைப்பழம் தான் மெயினாக கொடுப்பாங்க. அந்த வாழைப்பழத்தை கொண்டு வந்துட்டு இருந்துச்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பிளேட் நம்பராக கொடுப்பாங்க. ஒரு 10 பழம் 15 பழம் கொடுப்பாங்க. சின்ன சின்ன பழம் தானே, அதில் ஒரு 4-5 தின்னுட்டு பாக்கி ஏதாவது காலையில் கொடுத்துட்டு வந்துடுவேன். சின்ன பிள்ளைங்க பசங்க இருந்தாலும் கொடுத்துட்டு வந்துடுவேன். அதேமாதிரி சரி கொடுக்காங்களே ஏன் வேண்டாம்னு சொல்லணும், அவங்க இருக்க அம்மா தானே அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்குள்ள வியாபாரம். அதாவது நான் என்ன சொல்ல, ஊர்லேருந்து வந்து கை நீட்டத்துக்கு இது வரைக்கும் எனக்கு இப்படி இல்லை. அதாவது கை நீட்டத்துக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபாவில் எப்படியா கொடுப்பாங்க, இல்லை சின்ன டப்பா ஏதாவது ஒரு கை நீட்டத்துக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கி இந்த வட்டம் பார்த்திங்கன்னா மொதல் கிடச்சிருக்கிறது மாங்காவும் தேங்காவும் கிடச்சிருக்கு. சரிங்களா. சரி பார்ப்போம் இந்த வட்டம் எப்படி வியாபாரம் இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே 2-3 ட்ரிப் ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் வியாபாரம் பார்த்தேன். அப்புறம் ஊருக்கு பண்ணி சூழ்நிலை இருந்துச்சு. திரும்ப வந்து ஒரு ஊரில் போய்ட்டு ஒரு 4-5 நாள் இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து ஒரு 2-3-4 நாள் வியாபாரம் பார்த்தேன். அதுவும் திரும்ப ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. திரும்ப ஊருக்கு போய்ட்டு இப்போ வந்து முதல்ல கை நீட்டத்தை வாங்கியிருக்கேன். இந்த பாருங்கள் மழையை நல்லா இருட்டிட்டு வருது. சரிங்களா. அந்த பாருங்கள் மழை இருட்டுது தெரியும்னு நினைக்கிறேன். வெயில் கம்மியாயிடுச்சு. ஓகேவா. ஆமாங்க. இது சரி ஏதாவது நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடந்ததுனால அதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு தான். சரிங்களா. சரிங்க பாருங்கள், பார்த்து எல்லோரும் பத்திரமா இருங்க. நானும் வியாபாரத்துக்கு கிளம்புங்க. பாத்திரத்தை நம்ம ஏன் இப்படி மொத்தமாக தனித்தனியாக எடுத்து வைக்காமல் அப்படியே இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க நீங்கள். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்க, அந்த வீட்டுக்கு மட்டும் முதல்ல போகலாம் அப்படின்ட்டு போய் கை நீட்டத்தை வாங்கிட்டு வந்து 2வது வரும்போது மழை நல்லா பிடிச்சிச்சு. மழை அது லைவில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீட்டில் உட்காந்து லைவ் கூட அவங்க வீடு அந்த ஒரு சின்ன வீட்டில் உட்காந்து லைவ் போட்டிருப்பேன். இப்போ இந்த வீடியோக்கு முன்னாடி லைவில் பாருங்கள். அந்த டயத்தில் தான் இது எடுத்து வைக்கலை. சரி நம்ம ஒரு இடத்துல எடுத்து வைக்கலாம், இதை இங்கே உட்காந்துருக்க அங்கிட்டு போய் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கும்போது மழை பெஞ்சிச்சு. சரின்னு இங்கே வந்தேன். அதேமாதிரி இந்த நிகழ்வு நடந்துச்சு. மாங்காய் கொடுத்து தேங்காய் கொடுத்தது. அதனால் சரி இதை காமிச்சு விட்றோம்னா காமிச்சேன். சரிங்களா. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எல்லாம் நிப்பாட்டிட்டு, ஏன்னா லைவில் இப்படி அதாவது வீடியோ கேமரா பிடிக்க ஆள் இல்லை. அதனால் நம்ம இப்போ பக்கெட்டில் வேறு யாரும் எடுத்து வைக்க முடியாது. அதனால் இப்போ வந்து நான் வந்து வீடியோ கட் பண்ணிவிட்டு திரும்ப எல்லாம் எடுத்து வச்சுட்டு வியாபாரத்துக்கு கிளம்பிடுவாங்க. சரிங்களா. இது ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு. சரி நம்ம தெரிஞ்சது எல்லோரும் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா. ஓகே பார்த்து பத்திரமா இருங்க. எல்லாருக்கும் பாய்ங்க. பாய். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுவரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய நாள் வீடியோ போடாமல் இருந்தால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ரிப்பேர் ஆகிடுச்சு. திரும்ப வந்து அதை இப்போ சரி பண்ணவங்களும் ஒரு 3-4 நாள் ஆகிடுங்க. திரும்ப உடனே ரிப்பேர் பண்ணிட்டு 4 நாள் ஆகிடும். இன்னும்லாம் எந்த கடையில் அப்படி தான் ஒரு 4 நாள் ஒரு தெரிஞ்ச கடை, அப்படி தெரியாத கடைன்னா ஒரு 10 நாள் 20 நாள் ஆகும். சரிங்களா. திடீர்னு கொஞ்சம் ஓவர் கம்ப்ளைண்ட்னா அப்படி சொல்லிடுவாங்க. இல்லைனா சின்ன கம்ப்ளைண்ட்னா ஒரு 2 நாள், இல்லைனா அதோட சின்ன கம்ப்ளைண்ட்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு எனக்கு 3-4 நாள் ஆச்சு. அதனால் வீடியோ போட முடியல. திரும்ப நம்ம ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இப்படி 1-2 பிரச்சனைகள் வந்ததுனால வியாபாரத்தை நம்ம ரன் பண்ணணும், அதுமாதிரி ஃபேமிலி எல்லாமே பார்க்கலாம், வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு. திரும்ப இப்போ வந்து வீடியோ போட ஆரம்பிச்சு. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுக்கவே இல்லை. நான் ஒரே லெவலில் ஒரே நீளமாக ஒரே வீடியோ விட்டுடலாம் அப்படின்ட்டு தான். சரிங்க பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. எல்லோரும் பாய். சரிங்களா. ஓகே.